வணக்கம். இந்த பதிவு மற்றும் ஒரு முக்கியமான பதிவு. 7ஆம் வகுப்பில் டேர்ம் 2ல் 2வது இயல், அதாவது 5வது இயல் தான் பார்க்க போகிறோம். 4 இயல் வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க, டெட் எக்ஸாம் டீச்சிங்கில் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, படிக்காமல் இருந்தால் தயவு செஞ்சு படிங்க. டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் முடிச்சிட்டேன், அதோட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேறு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இதுக்கு மேலே ஒரு முன்னெடுப்பை என்னால் எடுக்க முடியல, நான் ஃபேமிலியை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் கூட டெட் எக்ஸாம் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் நம்ம கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க. அப்படிங்கும்போது டீச்சர் ட்ரைனிங்க்கான வேல்யூ கண்டிப்பாக வரும். இப்போது நீங்கள் புக்கை கையில் எடுத்தீங்க அப்படின்னா கூட அடுத்த 4 வருஷத்தில், 5 வருஷத்தில், 2 வருஷத்தில், 1 வருஷத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிக்க தொடங்குங்க. நம்ம இது வரைக்கும் 4 இயல் பார்த்தாச்சு. இன்றைக்கி 5வது இயல் பார்க்க போகிறோம். 2024 இயல் படிக்கிறதா 2025 எடிஷன் படிக்கிறதான்னு நிறைய பேருக்கு டவுட்டு. ரெண்டுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, இயலை தான் குறைச்சிருக்காங்க. அதனால் நம்ம 24ம் படிச்சுட்டு 25ல் என்னென்ன கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 25ல் தேயிலை தோட்ட பாட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இலக்கிய வகையால் சொற்களுங்கிறது இயல் 4ல் இருந்தது தான் 5ல் எடுத்து மாற்றிருக்காங்க. அதனால் நமக்கு தேயிலை தோட்ட பாட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டால் போதும். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கல்வி அப்படிங்கிறத இதில் மெயின் தீமாக கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் கல்விங்கிற பாரதிதாசனோட பாடல், அழியா செல்வம்ங்கிற நாலடியார், வாழ்விக்கும் கல்விங்கிற உரைநடை, பள்ளி மறு திறப்புங்கிற துணைப்பாடமும், ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம் எல்லாமே முக்கியமான தலைப்புகள். 7ஆம் வகுப்பில் டெட்டு பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி கேள்விகள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கேள்விகள் வருது. கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாலடியார் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்த நாலடியார் குறித்த 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். கேடில்லை மற்றும் எவன் ஒருவன் என்ற சொல்லை பிரித்து எழுதும்போது சரியாக அமைவது எது? கேள்விகள் இந்த மாதிரி இருக்குது. இது இல்லாமல் கூற்றுகளாகவே இருக்குது. ஒரு மேடம் கால் பண்ணி கேட்டாங்க, வெறும் கூற்றுகளாகவே இருக்குது, நான் இத்தனை வருஷம் கழித்து படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால் எப்படி மேடம் கூற்றுகளை ஃபேஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் டீச்சருங்க, கொஞ்ச நாள் படிச்சிங்கன்னா போதும், நிறைய கூற்றுகளை நீங்களே உருவாக்குவீங்க. அவங்கள விட அதிகமாக நீங்கள் கூற்றுகள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் புரிஞ்சு அதில் கவனத்தை செலுத்தினீங்களாலே போதும், கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். திருக்குறளாளர் வி. முனுசாமி இருக்கார் இல்லையா, அவரோட பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவரோட நூல்களில் பொருந்தாதது எது? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் மற்றும் திருக்குறள் ஆகிய 2 நூல்களும் எதன் அடிப்படையில் ஒன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கேள்விகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சாம்பிள் மாதிரி தான் கேள்விகள் கொடுத்துருக்கேன். இது இந்த இயலில் முக்கியமாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. சிந்தனை களஞ்சியங்கிற நூலை எழுதுனது யார்? பின்வரும் சொற்பொருள் இணைகளில் சரியானது எது? இதில் ஒன்று மட்டும்தான் சரி, அது எது அப்படின்னு கேட்குறாங்க. சொற்பொருள் படிக்கணும். ஒரு நூல் இருந்ததுன்னா அதை யார் எழுதுனா, ஒரு நூல் வெளி இருந்ததுன்னா அதை தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஆன்சர் தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டுகிட்டே இருங்க, கேள்விகள் நிறைய உருவாக்க பழகுங்க. நம்ம இப்போது லெசனை பார்க்கலாம். இந்த இயலில் ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் கல்விங்கிற பாடல், பாரதிதாசனோட பாடல் பார்க்க போகிறோம். இப்படியே கேட்டுருவாங்க, இன்பத்தமிழ் கல்வி பாடல் யார் பாடினது அப்படின்னு கேட்பாங்க. எல்லா ஆங்கிள்லேருந்தும் படிச்சுக்கோங்க. பாரதிதாசன் கவிதைகள் எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோளையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல்னு எல்லா இயற்கை பொருளையும் பார்க்குறாரு. அவ்வளோ அழகழகாக இருக்குது எல்லாமும். ஆனாலும் அவர் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் என்ன பண்ணுறாரு, இன்னல்ல தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, நான் அதை தான் எழுதணும், மற்ற எதுவுமே எனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பார். பாடலே அப்படி தான் இருக்குது. பாடலில் ஒரு வரிகளுமே மிக 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 முக்கியம். ஓகேவா? திருக்குறளாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த செய்யுளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக படிச்சிருங்க, ஆப்ஷனே விடாதீங்க. ஏறெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். பாரதிதாசன் பெண்களை எதற்கு நிகராக சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் அன்பினை
உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயிர் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இந்த கோலங்கள்லாம் என்னை வந்து இதை சொல்லுங்குது. இருந்தாலும் இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும். எப்போவுமே டிஆர்பிக்கு என்னதான் வேலை அப்படின்னா மொத்த லெசனும் இருக்கும், மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். ஆனால் கடைசி வரியை தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த கொஷின் வேறு எடுத்து பாருங்கள், முக்கால்வாசி கேள்வி லாஸ்ட் வரியாக தான் இருக்கும். மொத்த லெசனையும் படிங்க, மொத்த பாட்டையும் படிங்க, கடைசி வரியை இன்னும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். சொன்னது நம்ம பாரதிதாசன். இதே வரியை ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. சொற்பொருள் பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்புனா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமம், நிகர்னா சமமாக இருக்கிறது, பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில்னா மழைமேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். பாடலுக்கான பொருள் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். நம்ம நூல்வெளி பார்க்கலாம். பாரதிதாசன் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். பாரதிதாசன் இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவை படைப்பதில் வல்லவர். என்னென்ன அப்படின்னாக்கா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காவியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. இவரோட நாடக நூல் பிசிராந்தையார் ஒரு நாடக நூல். இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது அப்படிங்கிறதும் முக்கியமான தகவல். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடல் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசனோடது. அவரை அந்த பாட்டை எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, தமிழ் பேருங்கிற தலைப்புலேருந்து தான் இன்பத்தமிழ் கல்வி வந்திருக்கு. அட்ரஸ்ஸு, பாட்டுக்கான அட்ரஸை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது பாருங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை கூறுறாரு, மயில், ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம்னு சொல்லியிருப்பாரு. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது? வெறுப்பு, கழனி, புவி, காடு. எது வெறுப்பு அப்படின்னா மழை. ஏடு எடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து துயின்றிருந்தார் அப்படின்னு வரும். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் மதிப்படி. என்றுரைக்கும், என்று கூட்டல் உரைக்குங்கிறது என்றுரைக்கும்னு வரும், என்றுரைக்கும். அடுத்து பாருங்க, கழனி அப்படின்னா என்ன, வயல். நிகர்னா சமம், ஏற்கனவே பார்த்தோம். நிகர் அப்படின்னா சமம். பருதினா கதிரவன், முகில்னா மேகம். இந்த பாடல் முடியுது. அடுத்த பாடல் பாருங்க, அழியா செல்வம், நாலடியார் பாடல். அழியா செல்வம் யாரோடது? சமண முனிவரோடது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு விட்டுட்டு போகிற செல்வம் எதுவாக இருக்கும், முக்கியமான செல்வம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அது அழியாத செல்வம் கல்வி தான் அப்படின்னு சொல்லி பாடல் வருது. பாடலை பாருங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. வைப்புலி கோட்படா அப்படின்னா சேமித்து வைக்கிறதுக்குலாம் இடமே தேவையில்லை. நம்ம கொடுத்தாலும் வாய்த்தீயிற் கேடு இல்லைனாக்கா நம்ம சொல்லி கொடுத்தாலும் நமக்கு குறையாது, அதிகமாக தான் ஆகும். அரசர் நினச்சா கூட அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி ஒரு சிறப்பானது என்ன அப்படின்னா அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போகிற மிகப்பெரிய செல்வம். அதான் சொல்லியிருக்காரு, எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. உன்னோட குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று தான், கல்வியை விட்டுட்டு போ, சொல்லி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. பொருள் பாருங்கள். வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவராலும் கொல்லப்படாது அப்படிங்கிறது தான் கோட்படா. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை அப்படின்னா கல்வி, விச்சைங்கிறது கல்வி. நாலடியார் அப்படின்னா நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமண முனிவர் பலர் எழுதுனது. நாலடியார்
4 பேர் இல்லை நிறைய பேர் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டதுதான் இந்த நூல். இது எதில் வருது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வருது. இதில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 400 பாடல்கள் இருக்குது, 400 வெண்பாக்கள் இருக்குது. அதனால தான் இதை 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம். முனிவர்கள்லாம் வேளாண்மை செஞ்சாங்க, அந்த முனிவர்கள்லாம் வந்து காட்டில் வாழ்ந்தாங்க, வேளாண்மை செஞ்சாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அடி 400ன்னு அழைக்கப்படுது, வேளாண் வேதம்னு அழைக்கப்படுது. 4 அடி 400னா கண்டுபிடிச்சிடலாம், வேளாண் வேதம்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் இந்த வேளாண் வேதத்தை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுவும் திருக்குறளும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கு. அதனால தான் இதையும் வந்து திருக்குறளை ஒப்பிடுவாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கும். நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, நினைவுலையும் வச்சுக்கோங்க. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுது. ஏன் அப்படின்னா இதுலேயும் முப்பால் பிரிப்பு இருக்குது. அறம் பொருள் இன்பம்ங்கிற திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் முப்பால் பிரிவு கொண்ட நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். கேள்விகள் எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதே பொருள் படுற மாதிரி இன்னொரு பாடல் இருக்குது பாருங்கள். இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு டேஷ் கொடுத்து இங்கே என்ன வரும்னு கேட்கலாம். இந்த பாடலோட அடுத்த வரி என்னன்னு கேட்கலாம். இல்லை இந்த பாடல் எதை பற்றி சொல்லுதுன்னு கூட கேட்கலாம். பாடலை படிங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்கும் புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே. அதே சொன்னதையே தான் சொல்லியிருக்காரு, இது ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. கல்விங்கிற மிகப்பெரிய செல்வம் உன்கிட்டயே இருக்குது, அதை அதிகரிக்காமல் ஏன் பொருளை தேடி அலையிறீங்க அப்படின்னு சொல்லுது இந்த தனிப்பாடல் திரட்டு. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி. கல்வியைப் போல் விலையில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்து ஈயின் அப்படின்னா என்ன பிரிப்பீங்க, எப்படி பிரிப்பீங்க? வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு வரும். வாய்த்து கூட்டல் ஈயின். கேடு இல்லை, கேடு கூட்டல் இல்லை அப்படிங்கிறது தான் கேடில்லை. அடுத்து உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்பது இவரோட பெரும் புகழ் பெற்றது. இந்த கட்டுரையை எதிலிருந்து எடுத்திருக்காங்க? சிந்தனை களஞ்சியம் என்னோட சிந்தனை களஞ்சியம்ங்கிற இவரோட நூல்லேருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. சிந்தனை களஞ்சியம்ங்கிறது இவரோட நூல், இதுலேருந்து அந்த கட்டுரையை எடுத்திருக்காங்க. வாழ்விக்கும் கல்விங்கிற கட்டுரை. காலத்தின் அருமையை கூறும் அதிகாரம் எது? காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடினது யாரு? பாரதியார். உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம்ங்கிறது தான் உயர் அடைவோம்னு வந்திருக்கு. உயர்வடைவோம். இவை எல்லாம் சேர்த்து எழுதுனா இவை எல்லாம், இவை எல்லாம். அடுத்து ஒரு துணைப்பாடம் பள்ளி மறு திறப்பு. அதாவது ஸ்கூலு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் போயிட்டுருக்கோம். இளமையில் கல்னு சொன்னது யார்? ஔவையார். எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் லீவ் போயிட்டுருக்கோம். திரும்ப ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே பேசிப்பானுங்க. நான் போகலடா, நான் வந்து பின்னலாடை நிறுவனம் இருக்குல்ல, தறி போடுறதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிப்பான். அங்கே போனால் டீ கிடைக்கும், லஞ்சு கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேலே ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு பேசிப்பானுங்க. எல்லாம் பேசிக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்பாங்க. நிற்கும்போது ஒரு தாத்தா, ஒரு வயசானவர் வந்து இந்த பஸ் எங்கேப்பா போகுது அப்படின்னு கேட்பார். ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இது கூட தெரியாதா அப்படின்னு பேசி அவரை கமெண்ட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவானுங்க. அப்போ தான் அந்த பையன் யோசிப்பான், பாரு இவர் படிக்காததுனால தன் வாழ்க்கை முழுக்க அசிங்கப்படுறாரு அப்படின்னு. இந்த சுச்சுவேஷன் காட்டுறாங்க பாருங்கள். வாழ்க்கை முழுக்க அசிங்கப்பட்டுகிட்டே இருக்கணும், படித்தாதான் நமக்கு மரியாதை அப்படின்னு அந்த ஒரு சீன்லேயே அவன் மனசில் பட்டு, அந்த பையன் மனசில் பட்டு, இல்லைடா நான் வேலைக்கெல்லாம் போகல, நான் ஸ்கூலுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு அவனே மனசு மாறி போகிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். பள்ளி மறு திறப்பு இதை எழுதுனது வந்து சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, இந்த கருத்தை வலியுறுத்தி தான் சிறுகதை, கட்டுரை, புதினம்லாம் எழுதுறாரு. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தினது யார் அப்படின்னா நம்ம சுப்ரபாரதி மணியன் தான். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, இது எல்லாமே இவரோட நூல்கள். இவரோடது 3 கொடுத்துட்டு 1 மட்டும் வேறு மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த லெவலுக்கு படிங்க. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை எல்லாமே பண்ணது நம்ம சுப்ரபாரதி மணியன் தான். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியும்
பகுபதம் பகாபதம் பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமானது. ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க குரூப் 1 குரூப் 2க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் 2ல் கூட ஒரே ஒரு எழுத்தை கொடுத்துட்டு அதுக்கான மொழி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழினா என்னது? ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அதுவே மீனிங் சொல்லும். கை அப்படிங்கிறது, பூ அப்படிங்கிறது, ஈ அப்படிங்கிறது, இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஒரே எழுத்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அதை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நன்னூல் எழுதின பவணந்தி முனிவர். நன்னூல் எழுதின பவணந்தி முனிவர் தான் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42ன்னு சொல்லியிருக்காரு. இதில் 40மே நெடில் எழுத்துக்கள். 40 சொற்கள் இருக்குது. அந்த 40மே நெடில் எழுத்துக்கள் தான். 2 குறில் எழுத்துக்கள் தான் வந்திருக்கு. போன டெட் எக்ஸாமில் கூட கேட்டாங்க. நோவும் தூவும் தான் குறில் எழுத்துக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் வர 2 குறில் எழுத்துக்கள். இந்த 42ஐயும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக படிக்கணும். அப்படின்னா பசு. உங்களுக்கு நேச்சராகவே நிறைய இது தெரிஞ்சிருக்கும். அதை ஒமிட் பண்ணிவிட்டு தெரியாததை ரிப்பீட் பண்ண பழகுங்க. இப்போ பசுங்கிறது தெரியும், கொடுங்கிறது தெரியும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு இன்னுமே அதிகமான வார்த்தைகள் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை தனியாக எழுதி வச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுங்கள். எனக்கு இது தெரியும் அப்படின்னு ஓரலாக படிச்சுட்டு போகாதீங்க, ரிப்பீட்டடாக படிங்க. அப்போ உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். பார்க்கலாமா? பசு, கொடு, இறைச்சி, ஏன்னா அம்பு, ஐனா தலைவன், ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூ அப்படின்னா பூமி, கை அப்படின்னா ஒழுக்கத்தை குறிக்கும். கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சா அப்படின்னா இறந்து போன்னு அர்த்தம். சானா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி. ஒருத்தவங்க திட்டும்போது சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இகழ்ச்சியிலேருந்து வந்திருக்கு போல். சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படின்னா மதில், தா அப்படின்னா கொடு, ஈனாலும் கொடு, தானாலும் கொடு, தீ அப்படின்னா நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை, தேனா கடவுள், தேவன் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனா கடவுள், தைனா தைக்கிறது, நானா நாக்கு குறிக்கும், நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை தான் நீ, நே அப்படின்னா அன்பு, நை அப்படின்னா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூ அப்படிங்கிறது மலர குறிக்கும், பேனா மேகம், மேகம் தான் பேயுது அப்படின்னால பே மேகம், பை அப்படின்னா இளமை, பைனா இளமை, போ அப்படின்னா செல்லுதல், மா அப்படின்னா மாமரத்தை குறிக்கும், மீனா வானம், வான், மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மேனா அன்பு, நேனாலும் அன்பு, மேனாலும் அன்பு, மை அப்படின்னா அஞ்ஞனம், மோனா மோத்தல், மோனா மோத்தல், யா அப்படின்னா அகலம், அகலத்தை குறிக்கிறதுக்கு தான் பேர் யா, நெடில் யா அகலம், வா அப்படின்னா அழைத்தல், வீணா மலர், வைனா புல்லாம், வை அப்படின்னா புல், வௌ அப்படின்னா கவர், இதான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். வௌ அப்படின்னா கவர், நோ அப்படின்னா நோயை குறிக்கும், நோ அப்படின்னா நோய், தூ அப்படின்னா உன். இந்த ரெண்டுத்துக்கும் கூட மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோனா நோய் குறிக்கும், தூ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். 3 சொல்லி இன்னு. இதில் தெரியாததை நல்லா படிச்சுக்கோங்க. பகுபதம்னா என்ன? பதம்னா சொல்லு, பகு அப்படின்னா பிரிக்கிறது, பகுபதம்னா பிரிக்க முடிஞ்ச சொல், அதான் பகுபதம். வேலன் படித்தான், வேல் கூட்டல் அண்ணுன்னு பிரிக்கலாம் வேலனை. படித்தான் அப்படிங்கிறத படி, ஈத்து, ஈத்து, ஆன்னு பிரிக்கலாம். இதோட உறுப்புகள்லாம் என்னன்னு பின்னாடி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சதை பகுபதம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன? பெயர் பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில்னு 6 வகை பெயர்களில் பெயர் பகுபதம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இனியன் பண்பு, சினைனா கண்ணன், சித்திரைன்னா காலத்தை குறிக்குது, நாடன் அப்படின்னா இடத்த குறிக்குது, பொன்னன் அப்படின்னா பொருளை குறிக்குது. உங்கள் பேரில் கூட இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், தேடி பாருங்கள். வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் எனப்படும். ஒரு வினைச்சொல்லை பிரிக்க முடியுது அப்படின்னா அது வினை பகுபதம். சரி, இப்போது பகுபத உறுப்புகள் பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. பெயர் பகுபதம் எத்தனை? 6, ரெண்டுமே 6. பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கான்சியஸாக படிங்க. கவனம் இல்லை அப்படின்னா விட்டுட்டு வேறு என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களாகவே திங்க் பண்ணி மறுபடியும் படிங்க. அப்போ இன்னும் நல்லா பதியும். ஓகேவா? பகுபத உறுப்புகள் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு 6 இருக்குது. இதுலேருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க போன எக்ஸாமில்.
இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று எழுத்து பேர் அப்படின்னு ஒன்று வரும். அதை அடுத்த லெசனில் அடுத்த இலக்கணம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள் 6 உறுப்புகள் இருக்குது. பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 6. பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மை பொருளாக வரும். இது கட்டளையாக இருக்கும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணைப்பால் எண் இடம் ஆகியவற்றை முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் விகுதி. முதல்ல இருக்கும் கட்டளையாக இருந்தால் அது பகுதி, லாஸ்டில் இருக்கும் வினை முற்று எச்சம் இதெல்லாம் காட்டுச்சுன்னா அது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலத்தையோ அல்லது எதிர்மறையோ காட்டுவது தான் இடைநிலை. காலத்தையும் எதிர்மறையும் காட்டுறது எதுன்னு கேட்பாங்க, இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே தான் மெய்யெழுத்து வரும். அது சந்தி எனப்படும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிற மெய்யெழுத்து சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. அசைச்சொல் சாரியை எங்கே வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை என்னன்னு சொல்கிறோம்? விகாரம்னு சொல்கிறோம். பகுதி விகாரப்பட்டது, சந்தி விகாரப்பட்டது இப்படிலாம் சொல்லுவாங்க. வா பகுதி, இது வா என குறுகி இருப்பது விகாரப்பட்டது. வந்தனங்கிறதுல வா அப்படிங்கிறது தான் பகுதி, அது வேன்னு மாறினதுனால விகாரப்பட்டது. இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை. சாரியை ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு ஒரு சொல்லை பிரித்து காட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பகாபதம் வருது. பகுபதம்னா பிரிக்க முடிஞ்ச சொல், பகாபதம்னா பிரிக்க முடியாத சொல். பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம். மரம், கழனி, உண், எழுது இதெல்லாம் பிரிக்க முடியுதா பாருங்கள், முடியாது. ஆகிய சொற்களை கவனிங்க, இதெல்லாம் பிரிக்க முடியல, அதனால் இது பகாபதங்களாக இருக்குது. சொல் பகாபதமாக இருக்கும். அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பகாபதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக அமைகிறது தான் பகாபதமாக இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களில் பகாபதங்கள் உண்டு. பகாபதங்கள் எத்தனை வகை சொற்களில் வரும்? பெயர், வினை, இடை, உரி. ஆனால் பகுபதம் எத்தனை வரும்? பெயர் 2. அதில் பெயர் பகுபதம் 6ல் வரும். நம்பரை கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களில் பகாபதங்கள் வரும். இதோட இலக்கணம் முடியுது. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனை? 42. எழுதினான் என்பது என்ன? வினை பகுபதம். வினை பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பியது இடைநிலை. எதையும் காட்டும் இடைநிலை? எதிர்மறையையும் காட்டும். காலம் காட்டும் இடைநிலை, எதிர்மறை இடைநிலையும் வரும். பெயர் பகுபதம், இதில் எது பெயர் பகுபதம்? பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தான். இடைனா இடை பகுபதம் மண். உரி பகுபதம் நனி. அடுத்து மொழியை ஆள்வோம் கொடுத்துருக்காங்க. இதில் தன்மை மூவிடம் கொடுத்துருக்காங்க. மூவிடங்கள் பற்றி 4th 5th கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. தன்மை, முன்னிலை, படற்கைன்னு 3 இடங்கள் இருக்குது. இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தன்னை பற்றி குறிப்பது தான் தன்மை. நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள் இது எல்லாமே தன்மையை குறிக்கிறது. இதை மட்டும் கொடுத்தா கூட சொல்லணும். என், எம், எங்கள் அப்படின்னு சொல்கிறது தன்மையை குறிக்கும். என், எம், எங்கள். முன்னால் இருப்பதை குறிக்கிறது முன்னிலை. நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள் இதெல்லாம் முன்னிலை. தன்மையும் முன்னால், தன்னையும் முன்னால் இருக்கிறவங்களையும் அல்லாமல் 3ஆவதாக ஒருத்தரை சொல்கிறது தான் படற்கை. அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை இது எல்லாம் படற்கையை குறிக்கும். இது எந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அவன் பெயர் என்ன? இவர்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை. குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு பற்றி நூல் எழுதுனது யார்? சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பு யார்? சுப்ரபாரதி மணியன். பட்டம் அப்படின்னா டிகிரி. கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸி. நீதி அப்படின்னா மாரல். சீருடைனா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல்னா கைடன்ஸ். ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின்.
இதோட இந்த இயல் முடிஞ்சிருச்சு. இது 2024 பதிப்பில் இருக்கிற பாடம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2025 இதில் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 எடுத்துட்டாங்க, 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பாட்டையும் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா இப்படி படிக்கிறது தான் டிஆர்பிக்கு பெஸ்ட்டு. 2025 இந்த பாட்டு புதுசாக சேர்த்துருக்காங்க, தேயிலை தோட்ட பாட்டு. இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சில பேர். 12th ஸ்டாண்டர்டில் இருந்தது இந்த பாட்டு. இயல் 7ன்னு நினைக்கிறேன். இயல் 7ல் இருந்த பாட்டு. அதை எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, 7th கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான பாடல் தான், படிக்கலாமா? 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக தமிழர்கள்லாம் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளான இலங்கை, அந்த மாதிரி அந்தமான் தீவுகள்லாம் கொண்டு போய் விட்டாங்க. எதுக்காக அப்படின்னா தேயிலை தோட்ட கூலிகளாக விட்டாங்க. இங்கேருந்து குறைஞ்ச காசுக்கு அவங்கள வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவங்கள வேலை செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பாடல் தான் இது. பாட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்லாங்கை வச்சு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். லைனை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க இது ஒரு குழு மாதிரி இருக்கும். பாருங்கள், நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் மலிந்த திருநாடு. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடு மத்தியில் குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல செய்ததினால் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்படுத்தினம். பேயினும் நாயினும் கீழாகினம், பேயினும் நாயினும் கீழாகினம். 1க்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கு எழுதி அவர் சாகும் வரை தலை சுமையாய் பற்று வரவு குறிப்பிட்டு பேரேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவும் இல்லாமலே, அவர் மேலே கொஞ்சம் கூட தயவு இல்லாமல் கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்திலே சேர்த்திடுவார். சிக்கனமாகவே வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவார்னா ரொம்ப குறைஞ்ச கூலிக்கு அவங்கள வேலைக்கு எடுப்பாங்க. உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிழையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. இப்படி சென்று அந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனது ஒப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரீகம் ஒன்றேனும் இல்லா குறையெனவே இன்றேனும் கண்டு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடோடு செய்குவீரே. ஊரில் கட்டுப்பாடோடு செய்குவீரே அப்படின்னு பாடினது முகமது ராவுத்தர். நாங்கள் படிக்காதனால தான் இப்படி அடிமைகள் மாதிரி ஆயிட்டோம். நீங்கள் படித்து கட்டுப்பாடோடு இருங்க. ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே, எல்லாருமே படிக்கணுன்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த பாட்டு. தேயிலை தோட்ட பாட்டு பாடினது ராவுத்தர், முகமது ராவுத்தர். சொல்லும் பொருளும், ராஜரீகம் அப்படின்னா ஆட்சி முறை, ரச்சித்துனா காப்பாற்றி, பிராணி அப்படின்னா விலங்கு, பிராணினா விலங்கு, பாக்கினா கடன், அருஞ்சேகரம்னா அரிய சேமிப்பு, தயவு அப்படின்னா இரக்கம், லங்கை தீவுனா இலங்கை, கட்டுப்பாடு அப்படின்னா உறுதி. அடுத்து நூல்வெளி பாருங்க. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதை பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர். பல்வேறு பொருள்கள் பற்றிய வெளிப்பாடுகள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. இதை எப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த கதைப்பாட்டு இலக்கிய வடிவத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன. பாரத மக்களின் பரிதாப சிந்து என்று தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இது இந்த பேருக்கு இந்த பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த பேருக்கு இந்த பேர், தேயிலை தோட்டப்பாட்டோட இன்னொரு பேர் தான் பாரத மக்களின் பரிதாப சிந்து அப்படிங்கிற பாடல்.
பாடலை ரிப்பீட் பண்ணி படிச்சுக்கோங்க. மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது எது? பலவித கைத்தொழில்கள். முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் என்ன இல்லாமல் தான் துன்பப்படுறாங்க? கல்வி இல்லாமல். நாடெங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் எங்கும். குறை எனவே என்பதை சேர்த்து எழுதுக. குறை எனவே, குறை எனவே. அவ்வளோதான். இதோட இந்த பாடல் முடியுது, இந்த இயலும் முடியுது. அடுத்து 6வது இயலில் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.